ஹலோ! இன்னைக்கு நம்ம பேப்பர்லேயே ஒரு டாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை 20க்கு 20 இருக்கணும். 20 எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வர மாதிரி 2 பக்கமும் திருப்பி மடிச்சுக்கோங்க. இந்த மடித்த மடிப்புகளை நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சென்டரில் ஒரு லைன் வர மாதிரி இப்படி சரிவாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பகுதியெல்லாம் நமக்கு நல்ல நீட்டாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. அவசரப்பட்டீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வராது. இது கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைமிங் வரதான் செய்யுது. ரொம்ப ஸ்பீட் பண்ணி நான் போட்டாலும் நீங்கள் பண்ணுறதுக்காக இருந்துச்சுன்னா உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கேன். ஸ்லோவால் நான் நார்மலாக பண்ணதை அப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி மடக்கு வர மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்குனீங்களா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த போர்ஷனை இப்படி ரிவர்ஸில் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு மேல் பகுதியில் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதி இப்படி மடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அப்படியே கீழே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த போர்ஷன் வருது பார்த்தீங்களா, இப்போ அந்த பேப்பர் முடிகிற இடம் இந்த இடத்துலேருந்து திரும்ப மேலே பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ இதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனு இணைகிற இடத்துல ஒரு டாட் வருது பார்த்தீங்களா, இந்த டாட்லேருந்து அப்படி நேரே அதில் சாய்வா லைன் இருக்கும், அந்த லைனில் நேரே அப்படியே கரெக்டாக நேரே வச்சுக்கிட்டு 2 பக்கமும் அந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு நம்ம இந்த 2 சென்டரில் ஒரு லைன் வருது பாருங்கள், சென்ட்ரல் லைனுக்கும் நம்ம இப்போ ஒரு லைன் க்ரியேட் பண்ணல அந்த லைனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அடுத்த லைன் வரணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இடைப்பட்ட பகுதியில் வர மாதிரி இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி கரெக்டாக நம்ம அந்த நடுவில் வர மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண நம்ம ஸ்டெப் மாதிரியே அடுத்த பகுதிக்கு நம்ம இதே ஸ்டெப் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இணையிற இந்த இடத்துலேருந்து நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்படி வரும்.
சாரி, இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்கு நடுவுல லைனு. நான் முதல்ல பண்ணது நீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் வரும். அதனால தான் நான் ரொம்ப காட்டல உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு, இதில் நம்ம முதல்ல மடிச்சோம்ல, இந்த மாரி இதில் ஒரு ட்ரையாங்கிள் லைன் இருக்கும். அந்த லைனுக்கு நேர் இந்த பக்கத்த இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இதே மாதிரி அடுத்த சைடையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லாதபடி அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட்டாக நீட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 போர்ஷனுக்கும் நடுவில் சென்டர் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த அதில் கொஞ்சம் ஒரு கோணல் இருந்துச்சு, அதுதான் நான் கரெக்ஷன் பண்ணுறேன். இப்போது நம்ம முடிச்சதுக்கு பிறகு இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிக்கிட்டு இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கணும். ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு நம்ம பேப்பரை ஓப்பன் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம பேப்பரை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இப்போ மடித்த அந்த மடிப்புகள், அந்த லைன்ஸை இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கணும். பாருங்கள், பார்த்தீங்களா? இதை சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இப்படி வரும். இப்போ இந்த லைன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இனி இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பகுதியும் இதே மாதிரி சேமாக வச்சு அந்த ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நான் ஃப்ளாட் ஆக்கிட்டேன். ஆக்கினதுக்கு பிறகு இப்போது இந்த இப்படி வச்சுக்கிட்டு இன்னும் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு சாய்வாக ஒரு லைன் அதிலே இருக்கும். அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா? இப்படி மடிச்சிட்டு அதிலே இந்த லைன் இருக்கும் சரியா? அந்த லைனை பார்த்து மடிக்கணும். அதில் இன்னொரு லைன் இருக்கும். நீங்கள் குழம்பிடக்கூடாது. குழம்பாமல் இந்த மாதிரி இந்த பகுதியை இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு, அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பகுதி வரும். அந்த பகுதி அந்த லைன்ஸ் எல்லாம் சரியாக பிடிச்சி விட்டுட்டு, இது இப்படி வராது, உள்ளே தான் வரும். உள்ளே பார்த்து தான் வரும். உள்ளே பார்த்து இந்த சென்டர் லைனுக்கு நேராக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் என்ன சாய்வு வருது பார்த்தீங்களா? இந்த லைனை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து மடக்கிக்கணும். அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற மடிப்பை ஒரு மடக்கு மடக்கிட்டு ரெண்டாவது மடக்கு மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி இதை ஒசுத்திட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டுட்டு திருப்பி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அடுத்தது அதில் ஒரு 2 லேயராக வரும். முதல்ல ஒரு லேயராக வரக்கூடிய பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு மடித்த பகுதியை பின்னாடி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே ஸ்டெப் தான் அடுத்த பக்கமும் அதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற லைன்ஸை கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். நம்ம ரிப்பீட்டாக பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து இதாயிரும். அதனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பகுதி இப்படி மடங்கினதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா அந்த கார்னர் பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மடக்கின பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ நம்ம முதல்ல பண்ண அதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வரும். இதுலேயுமே ஏதாவது சின்னதாக கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த மடக்கின பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்கும்போது. இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க.
இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி நிமிர்த்தி வச்சுக்கிட்டு இந்த மேலே பகுதியிலையும் அதில் ஒரு நம்ம லைன் இருக்கும். அந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அந்த பகுதியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து அந்த பகுதியை மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸுக்கு நேர் இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்து அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் அடுத்த மடக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை விட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் இருக்கிற லைனுக்கு நேர் இப்படி திருப்பி மடச்சி இங்கே பார்த்துல இப்படி திருப்பி மடக்கிக்கலாம். இந்த உள்ளாடி இருக்கிற செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அடுத்து இப்படி உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி வரும் நமக்கு பார்க்கும்போது. பார்த்தீங்களா 3 பார்ட்டாக வர மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை கரெக்டாக இந்த முக்கிலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த கார்னர் மேலே அந்த பகுதியிலேருந்து அப்படியே மடக்கி கீழே கொண்டு வாங்க. அடுத்த பகுதியும் இதே மாதிரி கொண்டு வாங்க. நம்ம இப்படி பண்ணியாச்சா. அதுக்கப்புறமா எங்கேயாவது சுருண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பகுதியை எடுத்து விட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி இந்த பகுதியை கீழே மடக்கிக்கோங்க கீழே பார்த்து. அதுக்கப்புறம் மேலே உள்ள போர்ஷனை இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே உள்ள பகுதியை இந்த மாதிரி கொஞ்சம் பகுதி மேலே பார்த்து இந்த மாதிரி மடக்கிடுவோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதிக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த நடுவில் நடுவில் வருது பார்த்திங்களா, இந்த பகுதியில் இந்த மாதிரி இந்த வி ஷேப்பிங்கில் வர மாதிரி அந்த 2 லைன்ஸ் இந்த மாதிரி வரும். ரொம்ப பெருசாக வராது, குட்டியோண்டு வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கா. அடுத்தது இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் விரலை உள்ளாடி இது பண்ணி, இப்போ நம்ம மடக்குனேன்ல அதுக்கு நேர் இந்த மாதிரி விரலை விட்டு லைட்டாக உள்ளாடி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் தூரம் நம்ம அந்த மடக்குன அவ்வளோ தூரம் உள்ளாடி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதை மேலே மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இப்படி உள்ளாடி அமுக்கிட்டு இப்படி மேலே பார்த்து மடக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச மாதிரி அடுத்த பக்கம் செய்வோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி உள்ளாடி இது பண்ணிவிட்டு அடுத்தது இப்படி மேலே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் வந்துடும். அதுக்கப்புறமா இதில் பார்க்கும்போது இதில் அந்த அந்த கழுத்து பகுதியில் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன்னு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும், ஒரு மவுண்டைன் மாதிரி. அந்த பகுதியை அப்படி மடக்கி உள்ளாடி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் வரும், அந்த கொஞ்சமான அந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வி மாதிரி வரும், அந்த அடையாளங்களை கரெக்டாக பிடிச்சி விட்டுட்டு இந்த பகுதிகளெல்லாம் நீட்டாக பிடிச்சிட்டு கடைசியில் இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் ஒன்றாக்கிக்கோங்க. கையிலேருந்து பேப்பரும் விழுந்துட்டுருக்கு. அடுத்தது நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு அடுத்து இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு போர்ஷனை உள்ளாடி அமுக்கி விட்டுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழாடி பண்ணிவிட்டு
அடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக வரும், அதை உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். அப்போ நமக்கு காது கொஞ்சம் இதாக வரும். அடுத்தது இந்த தலைப்பகுதி, தலைப்பகுதிக்கு இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சி அமுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளாடி தள்ளி விட்டுக்கோங்க. அப்புறம் உள்ளேருந்து இப்படி வெளியே வர மாதிரி ஆயிரும். இப்போ நமக்கு அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நடுவில் உள்ள போர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹைட்டாக இருக்கும், அதை இந்த மாதிரி கீழே மடக்கி விட்டுக்கோங்க. நேரே வச்சு உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு தலை இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வாய்ப்பகுதி வருது பார்த்திங்களா, அந்த வாய்ப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து மடக்கி விட்டுட்டு இந்த பகுதியை உள்ளாடி ஒரு 2 மடக்கு வர மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ உள்ளாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது அந்த முனை கொஞ்சம் பகுதி வெளியே தெரிஞ்சால் போதும். அதனால கொஞ்சம் அடிப்பகுதியை கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. ஆனால் முனைப்பகுதி லைட்டாக வெளியே இப்படி மேலே உசுந்த மாதிரி தெரியணும். இப்போ பாருங்கள், நமக்கு டாகோட வாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம அந்த தலைப்பகுதியில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நீண்டுட்டுருக்க பகுதியை நம்ம கீழே மடக்கி விட்டுக்கலாம். 2 பகுதியிலையும் அதே மாதிரி இந்த மாதிரி தள்ளிகிட்ருக்கிற பகுதிகளையெல்லாம் நல்லா உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு தலை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மேலே மேடு மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் லைட்டாக அமுக்கி உள்ளாடி விட்டுக்கணும். அந்த இடம் வளைவாட்டு வார மாதிரி மடக்கி மடக்கி எடுத்துக்கணும். பிறகு இந்த பகுதிகளெல்லாம் இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி முக்கு தள்ளிகிட்ருக்கிற மாதிரி உள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வால் வரக்கூடிய பகுதியை இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அடுத்த பகுதியும் இதே மாதிரி பண்ணிக்கணும்.
மடக்கின பகுதி பின்னாடி பாத்திருக்கேதா நம்ம முன்னாடி எடுத்து விட்டுக்கலாம். அதை அப்புறமா இந்த பகுதியை வால் பகுதி இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மடக்கு முன்னாடி பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் முன்னாடி பார்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ இன்னும் இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. இந்த காலில் இப்படி எக்ஸ்ட்ராவாக மடக்கி விட்டுருக்கோம் இல்லை, இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வாலில் இந்த மாதிரி கீழே பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நிமித்திட்டு இந்த மடக்கில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அதை அப்படியே கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி இருக்குமா, அடுத்தது அதை கீழே தள்ளிக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியெல்லாம் இப்படி திருப்பிக்கோங்க 2 பக்கமும். நமக்கு இந்த சென்டர் மட்டும் இந்த மற்ற பகுதிகளை உள்ளாடி கரெக்டாக விட்டுட்டு சென்டர் பகுதியை இப்படி வரும். வெளியே இந்த மாதிரியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பகுதியில் இப்படி லைட்டாக வால் பகுதி இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க. நமக்கு வால் பகுதி உள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வால் பகுதியை நல்லா உள்ளாடி மேலே உசத்தி இப்படி எண்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அப்புறம் இந்த வால் பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இனி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்படி ஃப்ரண்டில் பிடிச்சி விட்டுக்கோங்க. போட்ட மாதிரி அடுத்த பகுதியிலையும் இந்த மாதிரி மடக்கிக்கணும். அடுத்து
இந்த பகுதியை உள்ளாடி இந்த மாதிரி மடிக்க. இப்போ நமக்கு கால் இந்த மாதிரி நீட்டிட்டு வரும், கீழே கால் பார்த்தீங்களா? அதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கணும், இப்போ பண்ண மாதிரி. இப்போ நம்ம நாயோட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். இனி வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மடக்கி விட வேண்டியிருக்கும் அங்கெல்லாம் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த வால் பகுதியை கொஞ்சம் நல்லா இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது கால் அடுத்து இந்த காது பகுதியை இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. நான் டாகோட காது. அடுத்த பகுதி காதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நேரம் நின்னாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இந்த இதனோட ஃப்ரண்டில் அந்த கால் வரும்ல, அந்த பகுதி இந்த மாதிரி உள்ளாடி விட்டு மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியிலையும் அதே மாதிரி கொஞ்சமாக உள்ளாடி விட்டு மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. டாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பேப்பர்லே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் எடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு கொடுங்க. பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.